கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ உடனே எனக்கு மனதில் பல காரியங்கள் மனதில் வந்து போச்சு. ஸ்தோத்திரம். கடைசியாக நான் இதுவரையும் ஒரு தீர்மானம் பண்ண முடியல, என்ன பிரசவம் பண்ணுறதுன்னு. கர்த்தருக்கு பிரைஸ் சொன்னார்களே லோயா. ஆனாலும் ஸ்தோத்திரம், ஒரு ஆலோசனையாக சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நான் முடிவு பண்ணி வந்து நிற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும். மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலே மரம் கிடக்கும். போதும். இரண்டாவது பகுதியை நான் இப்பொழுது தொட போவதில்லை. முதல் பகுதியை தான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியிலே பொழியும். மழை உலக பிரகாரமாக மழை என்று சொல்லுகிறது மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு காரியம். மழை பெய்யாவிட்டால் குடிக்கிறதுக்கு தண்ணீர் இருக்காது, குளிப்பதற்கு தண்ணீர் இருக்காது, விவசாயம் பண்ணுவதற்கு தண்ணீர் இருக்காது. எல்லாவற்றுக்கும் அவசியம் தண்ணீர். இந்த தண்ணீர் நமக்கு அவசியமாக இருப்பதனாலே தேவன் நமக்கு மழையை பொழிந்தருளுகிறார். இந்த மழை பெய்யணுமானால் கார்மேகம் உண்டாகணும். என்ன உண்டாகணும்? கார்மேகம். கார்மேகம் வந்தால் மழை பெய்யும் என்றதான ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டாகிறது. ஆனால் கார்மேகம் உண்டாகணுமானால் திடீரென்று கார்மேகம் உண்டாகாது. சொன்னார். பொதுவாக வெண்மேகம் இருக்கிறது. வானத்தை நாம் பார்த்தால் பெரும்பாலும் வெண்மேகத்தை நாம் பார்க்கலாம். ஆனால் வெண்மேகத்தில் இருந்து என்ன வராது? மழை வராது. இதுபோல இங்கே நாம் பார்க்கும்போது நல்லா வெண்மேகமாக தான் இருக்கு. என்ன மேகம்? வெண்மேகம். எங்கே பார்த்தாலும் வெண்மை. நான் ஒரு நாள் சபையிலே செய்தி கொடுக்கும்போது ஒரு வார்த்தையை சொன்னேன். ஒயிட் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் அப்படின்னு. லைக் ஸ்தோத்திரம். ஆகினால தான் ஒயிட் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் சொன்ன உடனே அவளுடைய தீர்மானம் பாஸ்டர் என்னத்தான் சொல்கிறாரு, எப்படி எனக்காகத்தான் சொல்கிறாரு அப்படின்னே தீர்மானம் பண்ணியாச்சு. நான் அவளுக்காக சொல்லலை, பொதுவாக சொன்னேன். ஆனால் அது அவளுடைய இதயத்தை குத்தி அவளுடைய வாழ்க்கையிலே புறம்பான தோற்றத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி அதற்கு பிறகு முன்னே செய்ததை விட அதிகமான தீமைகளை செய்ய ஆரம்பிச்சுட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வெண்மேகம் எதை குறிக்கிறது? ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணுவோமானால், ஆவிக்குரிய தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருந்தால், தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் பரிசுத்தம் மிகவும் மிகவும் அவசியம். பின்னாடி என்ன எழுதியிருக்கிறது? பரிசுத்தம் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நம்முடைய அலங்காரமே என்னவா தான் இருக்கணும்? பரிசுத்தமாகத்தான் இருக்கணும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நம்முடைய பரிசுத்தம் தேவனுக்கு மிகவும் சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு காரியம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவே முடியாது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறார் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில். அப்போ பரிசுத்தம் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. பரிசுத்தம் மிக 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 அவசியம். அல்லேலூயா.
ஆனால் சகோதரனே சகோதரியே, நம்முடைய பரிசுத்தத்தினாலே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகணுமானால், நம்முடைய பரிசுத்தத்தினாலே மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகணுமானால், நம்முடைய பரிசுத்தத்தினாலே மற்றவர்கள் சந்தோஷப்பட வேண்டுமானால், நம்முடைய பரிசுத்தத்தினாலே மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகணுமானால் எப்படி உண்டாகிறது? அதனாலே வெண்மேகம் இருக்கிறது. மேகத்தை பார்த்தோன்னு சொல்லுவாங்க மழை பெய்யாது. ஏன்? மழை மேகமே இல்லை அப்படிம்பாங்க. மழை மேகம் மட்டும்தான் எப்படி? கார்மேகம் உண்டாகணும். என்ன உண்டாகணும்? கார்மேகம் உண்டாகணும். கார்மேகம் எப்படி உண்டாகுது? நீங்கள்லாம் சயின்ஸ் படிச்சிருப்பீங்க. சயின்ஸ் படிக்கவே வேணாம். பொதுவாகவே நாம் அதிகமாக கேள்விப்படுகிறோம். என்ன? காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உண்டாகியிருக்கிறது. எப்படி? அரபிக்கடலிலே, வங்காள விரிகுடாவிலே, அங்கே இங்கே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உண்டாகியிருக்கிறது. இல்லை, காற்றழுத்த தாழ்வு பகுதி உண்டாகுது. நீ காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும். ஆகினாலே இத்தனை நாட்களுக்கு இந்த பகுதியிலே மழை பெய்யும் என்று சொல்றதை கேட்டிருக்கிறோம். கத்திருக்கு பேசலாம். அப்போ காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதனாலே உண்டாகிறது? சோத்திரம். காற்று அழுத்தம் தாழ்வு மண்டலம் எங்கே உண்டாகுது? கடலில். இது போலவே நாம் இந்த ஜன சமுத்திரத்தின் மத்தியிலே எப்படி நாம் சொன்னதான சாட்சிகளை கேட்டேன். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியத்திலே அநேக விதமான போராட்டங்கள், அநேக விதமான பிரச்சனைகள், அநேக விதமான சச்சரவுகள், அநேக விதமான கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் எதனாலே வருகிறது என்று சொன்னால், இந்த ஜன சமுத்திரமாகிய இந்த உலக ஜனங்கள் மூலமாக நமக்கு பலவிதமான உபத்திரவங்கள் வருகிறது. பலவிதமான கஷ்டங்கள் வருகிறது, பலவிதமான சோதனைகள் வருகிறது, பலவிதமான தீமைகள் வருகிறது, பலவிதமான தடைகள் வருகிறது. நாம் முன்னேற முடியாதபடி, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் பிரகாசிக்க முடியாதபடி, நம்முடைய ஊழியத்தை சரிவர செய்ய முடியாதபடி, நாம் விரும்புகிறபடி ஒன்றை செய்ய முடியாதபடி. சகோதரன் கல்லறு பூமி விஷயமாக பேசினார், சாட்சி சொன்னார். ஸ்தோத்திரம். திண்டுக்கல்ல இதுவரைக்கும் கல்லறை பூமி கிடையாது. சீஃப் மினிஸ்டர் வர்றாரு என்று சொல்லி பெட்டிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி செந்துறையிலிருந்து சகோதரர் பவுல் வந்திருந்தார் திண்டுக்கலுக்கு. அவர் வந்து சொன்னார், நான் கல்லறை பூமிக்காக நான் சீஃப் மினிஸ்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கேன்னார். 5 ஏக்கர் பூமியை வாங்கி வச்சிருக்காரு. எத்தனை ஏக்கரு? 5 ஏக்கர் பூமி இருக்கு. அதில் ஒரு பகுதியிலே ஆலயத்தை கட்டியிருக்கிறார், வீட்டை கட்டியிருக்கிறார், ஏராளம் இடம் இருக்கு. அவரே கல்லறை பூமிக்கு சீஃப் மினிஸ்டர் பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கிறாரே அப்படி சொல்லி பேசும்போது என்ன கேட்டார், நீங்கள் கல்லறை பூமி வச்சிருக்கீங்களா? இல்லை. ஏன் நீங்கள் ஒரு பெட்டிஷன் கொடுக்கக்கூடாதான்னு கேட்டார். அப்புறம் தான் எனக்கே ஓஹோ சீஃப் மினிஸ்டர் ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்தேன், அதுக்கு பிற்பாடு ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுத்தேன். நோ ஆன்சர், எந்த பதிலும் இல்லை. அவத்தையும் கேட்டேன், ஏதோ ஒரு பதில் ஏதோ வந்துச்சுன்னு சொன்னார். ஆனால் கல்லறை பூமி கொடுக்கல. அவருடைய தகப்பனார் சமயத்தை இறந்து போனார். அவருடைய இடத்திலேயே அவர் அடக்கம் பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பேசதான். இதற்கு முன்னாடி இருந்ததான ஒரு பிரசிடென்ட்டுடைய புருஷன் அந்த ஏரியாவிலேயே ரொம்ப ஸ்தோத்திரம் ஒரு பவர்ஃபுல் மேன். ஸ்தோத்திரம் கொலை எல்லாம் செய்தவர். அவர் ஆர்சிக்காரரு. ஆனால் பெந்தகோஸ்காரர்களை கண்டாலே பிடிக்காதாம். பெந்தகோஸ்காரர் கண்டாலே பிடிக்காது. ஆனால் என்னிடத்தில் கொஞ்சம் அன்பாக இருந்தார். என்ன அன்பாக பேசுவார். அப்போ ஒரு நாள் சொல்கிறாரு, பெந்தகோஸ்காரன் அந்த ட்ரம் அடிச்சுக்கிட்டு என் ஊருக்கு வந்தால் விரட்டி அடிப்பேன்னார்.
அப்படிப்பட்ட நான் ஏன் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறேன், ஏன் உங்களோடு அன்பாக இருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியாதுன்னு. அவர் ஒரு கொலையை செஞ்சுட்டு திருநெல்வேலி ஏரியாவில் போய் ஒளிஞ்சிருந்தாராம், ஒழித்து கொண்டு இருந்தாராம், போலீஸ் கையில் பிடிபடாதபடிக்கு. அப்போ அவருக்கு சாப்பாடு கிடையாது, தங்க இடம் இல்லை. அப்படி ஒரு பரிதாபமான சூழ்நிலை இருக்கும்போது ஒரு வயதான ஐயா அவரை ஆதரித்து அவருக்கு சாப்பாடு கொடுத்து அவருக்கு தங்க இடம் கொடுத்து அவரை ஒரு சில மாதங்கள் அவருக்கு பக்கத்திலே வைத்து அவரை பாதுகாத்தாராம். அதற்கு பிறகு அவருக்கு ஜாமீன் கிடைத்து வந்து கேஸ் நடத்தி கேஸில் ஜெயித்த பிற்பாடு அந்த ஐயாவை பார்க்க போனாராம். அங்கே போனால் அந்த ஐயா மரித்து போனார் என்ற செய்தி இவருக்கு ரொம்ப துக்கம். அப்போ அவரை பற்றி விசாரித்திருக்கிறார். அப்போ அவர் சொன்னார்களா, இவர் ஒரு பெந்தகோஸ்காரரு, அதாயா உங்களை அவர் ஆதரித்து உங்களுக்கு எல்லா உதவியும் செய்தது. ஏனென்றால் அவர் பெந்தகோஸ்காரரு. சொல்றாருயா, அவர் ஒரு கார்மேகம் ஆகினால்தான் ஆசீர்வாதமாய் அவர் விளங்கி இருக்கிறார். அந்த ஆதரித்த அந்த ஒரே காரணத்தின் நிமித்தமாக இப்பொழுது அவர் தன்னுடைய சொந்த இடத்தில் வந்து பெந்தகோஸ்காரர்கள் மேலே ஒரு அனுதாபம், பெந்தகோஸ்காரர்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம், என்னிடத்தில் கொஞ்சம் அன்பாக பேசினார், நம்ம பழகினார். எதுக்காக சொல்ல வரேன்னா, ஆசீர்வாதமான மழை திருநெல்வேலியிலே உள்ளதான அந்த ஐயா மூலமாக ஊற்றப்பட்டதுனாலே இவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம். ஆனால் பெந்தகோஸ் மார்க்கத்துக்கு அவர் வரவில்லை. ஆனால் பெந்தகோஸ்காரங்களை அடிக்கிறதை, உதைக்கிறதை, அவர்களை விரட்டுகிறதை அவர் செய்யவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்கு ஒரு உதாரணமாக நாம் வேதத்தில் எடுத்துக்கொண்டால் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2 வாசித்தால், யோசேப்பு 17 வயதிலே எப்படி வெயிட் எப்படி அதுக்கு முன்னாடி வாசிங்க. நான் சகோதரர் ஆளுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். எப்படி? நான் பைபிளை பார்க்கல, ஆனால் வாசிக்கிறத கருத்தை கவனிப்பேன். பிரைஸ் தி லார்ட். எப்படி? சகோதரரோடு, எப்படி? சகோதரருடைய ஆடு அல்ல, சகோதரரோடு ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தான். பிரைஸ் தி லார்ட். என்ன சாலமோன் பிரதர் பார்க்குறீங்க? சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தான். இவனுடைய ஜீவியத்திலே 17 வயதிலேயே பரிசுத்தத்தின் மேலே அவ்வளவு வைராக்கியம். எப்படி? 17 வயதிலே, 17 வயது, அதுதான் டீனேஜ். என்ன ஏஜ்? டீனேஜ்னு சொல்லுவாங்க, 13 to 19 வரைக்கும். எல்லா சேட்டையும், எல்லா விதமான மோசமான செயல்பாடுகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த டீன் ஏஜில் தான் உருவாகும். உங்களுக்கு உருவாகிருக்கு, அதனால சொல்கிறீங்க எங்களுக்கெல்லாம் அப்படி உருவாகலை அப்படிங்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். நான் போர்டிங்கில் படித்தேன், 6ஆம் கிளாஸ்லேருந்து 11 வரைக்கும் ராமநாதபுரம் ஸ்வாட்ஸ் போர்டிங்கில் படித்தேன். நான் 9th படிக்கும்போது என் போர்டிங் மாஸ்டர் சொன்னார், டேய் உனக்கு இப்போ தான் வால் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னாரு. எப்படி? என்ன முளைக்க? கற்றுருக்கு. அப்போ வால் முளைக்கிறது எப்போ ஆரம்பிக்குது? டீனேஜில் 13 to 19 அது எப்போ வேணாலும் இருக்கலாம். இவனுடைய வாழ்க்கையிலே 17வது வயதிலே இவன் இவ்வளவு பரிசுத்தத்திலே இவன் வைராக்கியமாக இருக்கிறான். ஆகினாலே தன்னுடைய தகப்பனுடைய மரமனையாட்டியதாகிய பிள்ளைகள் சிறுபாலுடைய பிள்ளைகளாகிய தான், நப்தலி, அடுத்து காத், ஆசேர், இவருடைய துன்மார்க்க செயல்களை தகப்பனுக்கு போய் என்ன செய்கிறான்?
சொல்லி வருகிறான். அதனாலே யோசேப்பு ஒரு மென்மேகமாகத்தான் இருந்தான். என்னவா இருந்தான்? என்ன மேகம்? மென்மேகம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் பரிசுத்தத்திலே நாம் வைராக்கியமாக இருக்கலாம், பரிசுத்தத்திலே நாம் உண்மையாக இருக்கலாம், பரிசுத்தத்துக்காக நாம் தீவிரமாக நாம் என்ன செய்யலாம்? பாடுபடலாம், நல்லது. ஆனால் ஆசீர்வாதமாக இருக்கிறோமா? ஆகினாலே இந்த யோசேப்பை ஆசீர்வாதமான ஒரு வாலிபனாய் தேவன் உருவாக்கும்படியாக அவன் வாழ்க்கையிலே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானது. அல்லேலூயா. வாசித்து கொண்டு போனால் வசனம் நேராகி போகும், நான் சொல்லிக் கொண்டு போகிறேன். தகப்பன் இவன் முதிர்ந்த வயதிலே பிறந்தான் என்பதற்காக அவனுக்கு என்ன செய்தான்? பழவர்ண அங்கியை தைத்து கொடுத்தான். என்ன அங்கி? பழவர்ண அங்கி. இதுபோல தேவனுடைய பிள்ளைகளாகி நாம், ஊழியக்காரர்களாகி நாம் உண்மையாகவே பரிசுத்தத்தின் மேல் வைராக்கியமாக இருந்து பரிசுத்தத்துக்காக நாம் பாடுபடுவோமானால், பரிசுத்தத்தை பாதுகாக்க நாம் பிரயாசப்படுவோமானால் வரும் சோதனைகள் வரும். என்ன சோதனை? பரிசுத்தத்தை குலைப்பதற்கு, பரிசுத்தத்தை இல்லாமலாக்குவதற்கு, பரிசுத்த ஜீவியமே செய்ய முடியாத அளவுக்கு பாவ வல்லமைகள், சோதனைகள் பயங்கரமாக வந்து நம்மோடு மோதும். அல்லேலூயா. என்னதான் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்துக்கு விரோதமாக போராட்டம் வந்தால், நான் ஊழியக்காரன் வராது அப்படின்னு உனக்கு எனக்கு தான் அதிகமான போராட்டம் வரும். ஒரு இலையில சொல்லுவோம். ஊழியக்காரர்களுக்கு தான் அதிகமான போராட்டம், அதிகமான சோதனை. சோதனை ரெண்டு வகை இருக்கிறது. ஒன்று வெளியிலிருந்து வருகிற சோதனை, அதை சகிக்கணும். நமக்குள்ள இருந்து எழுப்புகிற ஒரு சோதனை இருக்குது, அதை ஜெயிக்கணும். கர்த்தருக்கு சொல்லார். இரண்டுக்குமே தீர்வு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் மூலமாக தான் கிடைக்கிறது. இதன் மூலமாக எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியிலே நிரம்பி 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 எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியிலே நாம் ஜெபிக்கிறோமோ, தேவனை துதிக்கிறோமோ, எந்த அளவுக்கு பாசங்களை பேசுகிறோமோ, அந்த அளவுக்கு நமக்குள்ளே தேவன் வல்லமையாய் கிரியை செய்கிறதை நான் உணர முடியும், அறிய முடியும், அனுபவிக்க முடியும். ஆகினால் அருமையானவர்களே, பரிசுத்தத்திலே எந்த அளவுக்கு நாம் மேன்மையாய் வளர்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் பல கிருபைகளை நமக்கு தருவார். நிறைய சொல்லுவோம். யோசேப்பு தகப்பனுக்கு வயதான காலத்தில் பிறந்தவன். அது மாத்திரமல்ல, அவனுடைய ஜீவியத்தை அவன் பார்க்கிறான், கவனிக்கிறான். ஆயினாலே பழவர்ண அங்கியை தைத்து கொடுத்தான். இதுபோல அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே, நம்முடைய ஊழியத்திலே வல்லமை வெளிப்பட வேண்டும் அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடக்கணும், அற்புதங்கள் நடக்கணும் விரும்புகிறோம். ஆனால் பரிசுத்தத்திலே நாம் வைராக்கியமாக இருக்கிறோமா? பரிசுத்தம்னா ஒன்னே மாத்திரம் நினைக்கக்கூடாது. பொதுவாகவே பரிசுத்தம் என்கிறதான வார்த்தைக்கு ஸ்தோத்திரம், மாம்சத்தின்படி, மாம்ச இச்சைகளுக்கு, மாம்சத்தின்படி வருகிறான ஆசை இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்து மாம்சத்தின்படி செய்கிற பாவம் தான் அநேகருடைய வாழ்க்கையிலே பரிசுத்த குலைச்சல் என்று நினைப்பார்கள். இன்னும் எவ்வளவோ இருக்கிறது. உலகத்தின் மேலே உள்ள ஆசை, பணத்தின் மேலே உள்ள ஆசை, பொருளின் மேலே உள்ள ஆசை, சொத்து மேலே உள்ள ஆசை, இப்படி எத்தனையோ விதமான ஆசைகள், இச்சைகள் நமக்குள்ள இருந்து எழும்புகிறது. இவைகளை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? ஜெயிக்க வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு ஜீவியம் ஊழியக்காரர்களுக்கு கட்டாயம் அவசியம். நம்முடைய ஜீவியத்தை பார்ப்பார்கள், நம்முடைய உபதேசத்தை பார்க்கிறோம், நம்முடைய வாயிலிருந்து வருகிறான வார்த்தைகளை பார்க்கிறோம். நம்முடைய ஜீவியம் அநேகருக்கு சாட்சியாய், அநேகருக்கு போதனையாய், அநேகருடைய வாழ்க்கையிலே முன்மாதிரியாய் இருக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை இந்த நாளிலே நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்ட விரும்புகிறேன்.
பேசலாம். நம்மைத்தான் பார்ப்பார்கள். புறஜாதியார் நம்மை பார்ப்பார்கள். நம்முடைய பிரசங்கத்தை கேட்க மாட்டார்கள். நம்முடைய சத்தியத்தை கேட்க விரும்ப மாட்டார்கள். எப்படி ஜீவிக்கிறார்கள், எப்படி நடக்கிறார்கள். ஆயினாலே நம்முடைய ஜீவியம் மற்றவர்களுக்கு எப்படி இருக்கணும்? போதனையாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்கு அது சாட்சியாக இருக்கணும். மற்றவர்களுக்கு அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். பரிசுத்தம் எவ்வளவு அவசியம். ஆயினால தான் யோசேப்புடைய வாழ்க்கையிலே தகப்பன் பல வர்ண அங்கியை அவனுக்கு தைத்து கொடுத்தான். இதை பார்த்த சகோதரமார் அவனை என்ன செய்தார்கள்? பகைத்தார்கள். நம்மிலே ஊழியக்காரராகிய நம்மிலே ஒருவேளை சில கிருபைகள், சில வரங்கள், சில வல்லமைகள் தேவனால் நாம் பெற்று பிரகாசிக்கலாம். அதே நேரத்தில் கூட இருக்கிற ஊழியக்காரர்களாகிய சகோதரமார் சகோதரிமார் வெளியே காட்டாவிட்டாலும் உள்ளுக்குள்ளே என்ன செய்வார்கள்? நான் அனுபவித்ததனாலே தைரியமாக சொல்லுகிறேன். நான் அனுபவித்ததனாலே தைரியமாக சொல்லுகிறேன். யோசேப்பின் சகோதரமார் இது சொல்ல போனால் ஒரே தாயின் பிள்ளைகள் அல்ல, ஆனால் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். ஒரு அடியில் சொல்லுவோம். இதுபோல பல சபைகளிலே பல இடங்களிலே நாம் பிறந்து வளர்ந்து ஊழியத்துக்கு வந்திருக்கலாம், பல தாயினுடைய பிள்ளைகளைப் போல. ஆனால் ஸ்தோத்திரம், ஒரே தகப்பன். அல்லேலூயா. பொறாமைப்பட மாட்டார்கள், பகைக்க மாட்டார்கள், விரோதிக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறதுக்கே இடமில்லை. ஆவிக்குரிய உலகம் அவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. அனுபவிக்கிறீங்களா? இன்றைக்கு ஆவிக்குரிய மண்டலத்தின் நிலவரத்தை வெளியே சொல்ல முடியாது. சொல்ல முடியும் நினைக்கிறீங்களா? அவ்வளவு பயங்கரம். ஆயினாலே யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் பகைத்தார்கள். எப்படி பகைத்தார்கள்? இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே சோதனம் நமக்கு தெரியாது. யோசேப்புக்கு தெரியவில்லை. தெரிஞ்சதா? தெரியாது. சோதனம். அது மாத்திரமல்ல, தேவன் அவனுக்கு ஒரு விசேஷத்தை கிருபையை கொடுத்தார். என்ன கிருபை? அவன் சொப்பனம் காண்கிறவன். எப்படி? தன் ஜீவியத்தை குறித்ததான ஒரு சொப்பனம், தன் ஜீவிய எதிர்காலத்தின் அந்த ஜீவியத்தின் நிலவரத்தை அவனுக்கு தேவன் வெளிப்படையாக அவன் அறியத்தக்கதாக அவனுக்கு சொப்பனம் காட்டினார். கர்த்தருக்கு சொல்றார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய எதிர்காலத்திலே நாம் எந்த அளவுக்கு இருப்போம், எப்படி ஜீவிப்போம், எந்த அளவு நம்முடைய வாழ்க்கை உயர்த்தப்படும், மேன்மைப்படுத்தப்படும், நம்முடைய ஊழியம் மேன்மைப்படுத்தப்படும், நம்முடைய ஜீவியம் மேன்மைப்படுத்தப்படும் என்கிறதான ஒரு தரிசனம், ஒரு சொப்பனம் மிக மிக நமக்கு அவசியம். அது இருந்ததுனால தான் அவன் கடந்து வந்த பாதையிலே அவன் சோர்ந்து போகவில்லை. பிரைஸ் தி லார்ட். இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே பல சோதனைகள் வரும், ஊழியத்திலே பல கஷ்டங்கள் வரும், பல உபத்திரவங்கள் வரும், பல பாடுகள் வரும். சபை மக்களே நமக்கு விரோதமாக எழும்புவார்கள். பிரைஸ் தி லார்ட். யாரு? சபை மக்களே. எதுவும் மாட்டேன் நினைக்கிறீங்களா? நான் அனுபவத்திலே சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எனக்கு பாலிஷ் பண்ணி பேச தெரியாது. எப்படி பாலிஷ் பண்ணி பேச எனக்கு தெரியாது. எதுவோ தெரியல. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்க முடியல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாகமான் விரும்புவது போல
எலிசா வந்து அந்த குஷ்டரோகத்தை தொட்டு தடவி ஜெபம் பண்ணி சுகமாக்குவான்னு எதிர்பார்த்தாங்க பார்த்தீங்களா? அதை போல உள்ள விசுவாசிகள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படி நம்ம செய்யாட்டா நிச்சயமாக என்ன செய்வார்கள்? கோபம் அப்படியே மேலே ஏறும். நாகமான குறித்து சொல்லியிருக்கிறது, பயங்கர கோபப்பட்டான். சோத்திரம். சிரியா தேசத்தில் இல்லாத நதியா இந்த யோர்தான் நதி என்று ரொம்ப உக்கிர கோபத்தில் மேலே போனான். சொல்லியிருக்கு. கூட வந்தவங்கெல்லாம் உண்மைகளே கீ கொடுக்கல, தூண்டி விடல. ஆண்டவரே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய நான் செய்திருப்பீரேன், போய் யோர்தான் எதிரே 7 தடவை முங்கத்தான சொன்னார். இதை செய்வது எவ்வளவு அவசியம் என்று சொல்லி தாழ்மையாக பணிவாக போய் சொன்னாங்க. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு இறங்கி, அவனுக்கு குதிரை விட்டு இறங்கினானா ரதத்தை விட்டு இறங்கினானா அது என்ன விஷயம்? அவன் மேலே ஏறி போனவன், உக்கிர கோபத்தில் மேலே போனவன் கீழே என்ன செய்தான்? தாழ்மைக்குள்ளே இறங்கினான். அல்லேலூயா. இதை போலவே இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகள் எதிர்பார்ப்பார்கள் நாகமானை போல. எனக்கு அப்படிலாம் பழகலை. அதனால் பலவிதமான சோதனைகளை அனுபவித்திருக்கிறேன், பலவிதமான பிரச்சனைகளை அனுபவித்திருக்கிறேன், பலவிதமான பாடுகளை அனுபவித்திருக்கிறேன். அதனால சொல்லுகிறேன், சோனே சௌகரியே, நான் கடந்து போக வேண்டிய பாதை கரடு முரடானது தான் என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. காரணம், கர்த்தர் கடந்து போன பாதை அதுதான். ஒரு அடியிலே சொல்லுவோம், நம்முடைய ஆண்டவர் கடந்து போன பாதை எப்படிப்பட்ட பாதை? அவர்தான் வழி, அவர்தான் வழி, அவரே வழி. அது மாத்திரமல்ல, எபிரேயர் 10:19 வாசிக்கிறோம், நம்முடைய மாம்சத்தின் திரை வழியாய் புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தை உண்டு பண்ணினதே அவர்தான், நாம் அல்ல. எப்படிப்பட்ட பாதை? அந்த பாதையிலே அவரே வழி, அவரே அந்த மார்க்கத்தை உண்டு பண்ணி அந்த வழியிலே நம்மை நடத்தி கொண்டு போகிறார். பெரிய காடு, முள் புதல், அமாவாசை இருட்டு, அதில் ஒருத்தன் இன்னொருத்தனை என்ன செய்கிறான்? கூட்டிக் கொண்டு போகிறான். பகல் வேளைகளே அந்த முள் புதலான அந்த இடத்தை பார்த்ததான அந்த வாலிபன் முன்னாடி போறவனை பார்த்து கேட்கிறானா, இவ்வளவு முள் புதலுக்குள்ளே, இவ்வளவு இருட்டிலே எப்படி நீ வழியை கண்டுபிடிச்சு போய் கொண்டு இருக்கிறாய் என்று கேட்டானா. அதுக்கு அவன் சொன்னானா, உனக்கு நான் தான் வழி, என் பின்னாடி வா. அல்லேலூயா. இதை போலவே இந்த பயங்கரமான இந்த பாதையிலே, பயங்கரமான இந்த கரடு முரடான கொடுமையான கஷ்டமான பாடுகள் நிறைந்ததான இந்த பாதையிலே நமக்கு வழிகாட்டிய இயேசுநாதர் தான். அல்லேலூயா. அவரை பார்த்து போனால் போதும், அவரை பார்க்கிற கண்கள் நமக்கு அவசியம். ஏசாயா 48:17 நினைக்கிறேன், வாசிங்க. ம் 18ஆம் வசனம் வாசிங்க. என் கற்பனைகளை கவனித்தாயானால், என் கற்பனைகளை கவனித்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேருக்கு பூர்ண சமாதானம் இருக்கு? நான் ஊழியக்காரன் என்று மார்பு தட்டி கொள்ளலாம், ஊழியக்காரி என்று சொல்லி பெருமை பேசலாம். ஆனால் எத்தனை பேருக்கு பூர்ண சமாதானம் இருக்கு? என்ன வாசிக்கிறோம்? என் கற்பனைகளை கவனித்தாயானால் உனக்கு நலமாக இருக்கும். நான் ஒன்று சொல்லுகிறது என்னவென்றால், எல்லா கற்பனைகளையும் ஒருங்கே அமைய பெற்றுக்கொண்ட எல்லா கற்பனைகளால் நிறையப்பட்டதான ஒருவர் உண்டானால் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. வேதத்துக்குள்ளே போய் எல்லா கற்பனைகளையும் கவனிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசுவை மாத்திரம் கவனிப்போமானால் எல்லா கற்பனைகளும் அவருக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. ஆயினாலே
அவரையே நோக்கி பாருங்க. ஏசாயா 26:3 என்ன வாசிக்கிறோம்? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பூர்ண சமாதானம் எங்கேருந்து வரும்? எங்கேருந்து வரும்? அவரை கவனிக்கணும், அவரை நோக்கி பார்க்கணும். அவரை எதற்காக கவனிக்கணும், எதற்காக நோக்கி பார்க்கணும்? அவர் நம்முடைய இதயத்திலே, நம்முடைய மனதில் நிறைந்து இருக்கணும். அல்லேலூயா. வேறு என்னென்னமோ நிறைந்திருக்கு. எனக்கு அன்பான சகோதரி சகோதரி, நாமெல்லாம் ஊழியக்காரர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஊழியக்காரர்கள். we are all ministers. எப்படி எப்படி இன்னும் மேன்மையாக சொல்லணும்னா we are all ministers. ஆகினாலே இந்த யோசேப்புக்கு சொப்பனம் காண்கிறதான ஒரு கிருபை, அவனுடைய எதிர்காலத்தை குறித்ததான ஒரு தெளிவு, எதிர்காலத்தை குறித்ததான ஒரு நிச்சயம் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். முதலாவது ஒரு சொப்பனம் கண்டான். என்ன சொப்பனம்? நாம் எல்லாரும் அறுத்து கொண்டிருந்தோம், கதிர் அறுத்து கொண்டிருந்தோம். என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது, உங்கள் அரிக்கட்டெல்லாம் என்ன செய்தது? சுற்றி வணங்கி நின்றது. பார்த்தீங்களா? ஏற்கனவே கடுப்பில் இருக்காங்க. என்ன இருக்காங்க? ஏற்கனவே அப்படி எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அப்படி சோத்திரம் எரியுது. இப்போ எரியிற நெருப்பில் என்னத்தை ஊத்துறமா இருக்கு? ஆமாம், கத்திருக்கு. அப்போ தான் சொல்லியிருக்கு பொறாமை என்ன வந்தது அவன் மேல்? என்ன வந்தது? பொறாமை. பொறாமை சாதாரணமான குணம் அல்ல. அநேக ஊழியக்காரர்களிடத்தில் பொறாமை பொறாமை பொறாமை. யார் யாரிடத்தில் பெருமை இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில் பொறாமை இருந்தே தீரும். ரத்த பிள்ளைகள் எழுதி வச்சுக்கிங்க. கத்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுது, நீதிமொழி 27:4 சொல்லுது நினைக்கிறேன், உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமை என்றால் அதுக்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? பொறாமை. இந்த அம்மா மாதிரி சும்மா இருக்கக்கூடாது. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. இதை கேட்டான் பாருங்க சவுல். உடனே தாவீது எப்படி பார்த்தானா? காய்மகாரத்தோடு பார்க்கிறான். அதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை ஒரு சஸ்பீசியஸ். எப்படி? சஸ்பீசியஸ், சந்தேக பார்வை. அவனுக்கு எனக்கு 1000, அவனுக்கு 10000 கொடுத்துட்டாங்க. இது என்ன பாக்கி? ராஜ்யம்தான் பாக்கி, ராஜாங்கம் தான் பாக்கி. அதனாலே அவனை பார்த்த பார்வையே வித்தியாசம். காய்மகாலத்தோடு பார்த்தான். முன் நிற்கத்தக்கவன் யார்? இந்த சவுலுக்கு முன்னாடி அவரை தாவீது என்ன செய்ய முடியவில்லை? நிற்கவே முடியவில்லை. ஓடினான் ஓடினான் ஓடினான், வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனாலே சோத்திரம். இப்படிப்பட்டதான ஆட்கள் ஏராளம் இருக்கிறார்கள், சவுலை போன்றவர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இவன் இப்போ வந்தவன், இவன் இப்போ வந்தவன். இவன் எங்களுக்கு பின்னாடி எத்தனை பேருக்கு பின்னாடி பிறந்தவன் இந்த யோசேப்பு. இவனுக்கு ஒரு சொப்பனமா. எங்க அரிக்கட்ட அவன் அரிக்கட்ட வணங்கி நினைச்சான். என்னடா டே கதையா விடுறேன்னு கேட்டிருப்பாங்க. கத்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். அவன் சொப்பனத்தை அவங்க நம்பியிருக்க மாட்டாங்க. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு சொப்பனம் கண்டேன்னு சொல்றான். என்ன சொப்பனம்? சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது. போதா குறைக்கு தகப்பனின் தாயையும் கொண்டு வந்துட்டான். கத்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். இப்போதான் தகப்பனுக்கே கொஞ்சம் சூடு பிடிக்குது. எப்படி? சூடு பிடிக்குது. தகப்பனும் தாயும் சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்ன செய்தது? வணங்கி நின்றது. சோதனை சோதரியே யாக்கோபு இந்த விஷயத்திலே அவன் என்ன செய்தான்? கடிந்து கொண்டான்.
கடிந்து கொண்டான். இப்படி ஒரு சூழ்நிலை வரும். அதனாலே ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த சொப்பனத்தை கண்டு அவன் சொன்ன பிற்பாடு தகப்பனே அவனை கடிந்து கொள்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட சோதனைகள் வரும், இப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், பாடுகள் வரும், உபத்திரங்கள் வரும். அதான் சொல்ல முடியாது. சோத்திரம். அண்ணன்மாரெல்லாம் எங்கே எங்கே ஆடு மேய்க்கிறாங்க? சீகேமில். எங்கே? சீகேமில் தான் சோத்திரம் சகோதரி ஊர் சுற்றி பார்க்க போய், சோத்திரம் ஊர் சுற்றி பார்க்கறது. எங்கே போய் ஊர் சுற்றி பார்க்கறது? நாளைக்கு கூட ஊர் சுற்றி பார்க்கறதுக்கு இங்கே ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு கேள்விப்படுறேன். கத்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஊர் சுற்றி பார்க்கறது, அதை பார்க்கறது, இதை பார்க்கறது, தேவனுடைய சிருஷ்டிப்பை பார்க்கறது நல்லதுதான், தேவனை மகிமைப்படுத்துகிறது நல்லதுதான். எனக்கு நம்ம இந்த ஊர் பார்க்குற ஊர் சுற்றி பார்க்குறேன், எனக்கு அந்த காலத்துலேருந்து எனக்கு அது விருப்பம் கிடையாது. கத்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அங்கே போனதுனாலே அவள் கெட்டா, அவளுடைய வாழ்க்கையே மோசமாக போச்சு. இதை கேட்டதான லேவியும் அடுத்து யாரு? சிமியோனும் 2 பேரும் சேர்ந்து என்ன செய்தாங்க? அந்த ஊரில் உள்ள பிரபு அவன் சீகேம், அவனையும் அவனை சார்ந்த வாழ்வு எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அது எப்படி தந்திரமா விருத்த சேதனம் பண்ண என்ன பண்ண? அவன் விருத்த சேதனம் பண்ண, அவன் ஒத்த காலம் நிற்கிறான். உங்கள் தங்கச்சியை எனக்கு கட்டி கொடுங்க, நான் அவ்வளோத்தான் விவாகம் பண்ணணும்னு சொல்லி ஒத்த நிற்கிறேன். இவங்க தந்திரமாக ஆலோசனை. நாங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? சதியாளர். ஏற்கனவே சகோதரனை கூட பிறந்த சகோதரியை பகைத்து, கூட பிறந்த சகோதரியை ஒதுக்கி, அவனை எந்த அளவுக்கு அவர்கள் பகைத்தார்களோ விரோதித்தார்களோ அதை விட இன்னொருவனை பகைக்க மாட்டாங்களா? அதனாலே அவர்கள் விருத்தசேதனம் பண்ணப்படும் 3ஆம் நாளில் நோவு எடுக்கிற நேரம் எடுத்தான் பட்டயத்தை எல்லாம் வெட்டி தள்ளிட்டேன். அங்கே இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் கையில் வேலை பட்டயம் எடுக்க மாட்டோம், ஆனால் என்ன பட்டயம் எடுப்போம்? வசனம். என்ன வசனம்? என்ன பட்டயம்? என்ன பேரலாம் பட்டயம்? ரொம்ப சிரிக்கிறீங்க, உங்களுக்கு அனுபவம் இருக்கா? கத்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சோத்திரம். அந்த ஊருக்கு அவங்க ஆடு மேய்க்க போயிருக்காங்க. அங்கே தான் யாக்கோபு இந்த யோசேப்பை அண்ணன்மாரை பார்த்து விசாரித்து நலம் விசாரித்தவனை அனுப்பினான். கத்திருக்கு. இவனும் இவர்கள் பயக்கிறார்கள், விரோதிக்கிறார்கள், பொறாமையாய் பார்க்கிறார்கள், என்னிடத்தை பேசுகிறதில்லை, என்னை பழக்கிறதில்லை, எனக்கு இப்படி ஒரு அண்ணன்மார் இருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களை பார்க்க நான் போக மாட்டேன் என்று சொல்லவில்லை. 1 மைல் தூரம் வர படம் வந்தபடினால் என்ன செய்? 2 மைல் தூரம் போ. இந்த சீகேமுக்கு ஆடுகளை மேய்த்துக் கொடுக்கிற அண்ணன்மாரை பார்க்க போன யோசேப்பு அண்ணன்மார் அங்கே இல்லை. அங்கே அவன் அங்கே இங்கே அலைந்து தேடுகிறான். ஒருவன் சொல்லுகிறான், உன் அண்ணன்மார் எங்கே போகிறேன்னு சொன்னாங்க? தோத்தானுக்கு போகிறேன்னு சொன்னாங்க. திரும்பவும் அங்கே போனான். சில சொல்லுகிறார்கள் 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் போய் அதுக்கு பிறகு ஒரு 10 கிலோமீட்டர் போனான் என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசுவுடைய உபதேசத்துக்கு இந்த யோசேப்பு அன்றைக்கே சாட்சியாக ஜீவித்திருக்கிறான். அல்லேலூயா. இவ்வளவு அவன் கஷ்டப்பட்டு போய் தேடி போனானே, அவனுக்கு கிடைத்தது என்ன? மடியில் தூரத்திலே பார்த்தாங்க, வர்றான் சொப்பனக்காரன். யார் வர்றது? சொப்பனக்காரன் வர்றான். இவனை கொன்று போடுவோம். ஸ்தோத்திரம். அவன் வஸ்திரத்தை உரிந்தார்கள். நான் சுருக்கமாக சொல்கிறேன், வஸ்திரத்தை உரிந்தார்கள். இதுக்கு முன்னாடியே அவனை கொண்டு போடுவோம் என்று அவர்கள் தீர்மானம் பண்ண போது அங்கே ஒருவன் இருந்தான், அவன் தான் ரூபன். அல்லேலூயா. அதனாலே நமக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும், எத்தனை சகோதரமாக இருந்தாலும் நமக்கு ஆதரவாக ஒரு சகோதரனை கர்த்தர் வைத்திருப்பார். அல்லேலூயா. நமக்கு நன்மை செய்ய முடியாத ஒரு சகோதரியை தேவன் வைத்திருப்பார். ரூபனை வைத்திருந்தார். ரூபன் அவனுக்காக பரிந்து பேசி அவனை கொண்டவனாப்பா, அவனுடைய ரத்த போய் நமக்கு தேவையில்லை, நம்ம சகோதரன், அவனை தூக்கி இந்த தண்ணி இல்லாத குளியில் என்ன செஞ்சிருவோம்? போட்டுருவோன்னு சொன்னான். சம்மதிச்சாங்க. அவன் நோக்கம் என்ன? அதுக்கு பிறகு அவனை தூக்கி எப்படியாவது தகப்பனத்தை கொண்டு சேர்க்கணும். கத்தருக்கு. ஆனால் அந்த காரியம் முடிஞ்ச உடனே ரூபன் போயிட்டான். அடுத்து யார் வந்தது? கீலேயாத்திலிருந்து இஸ்மவேலர்கள் வியாபாரிகள் வருகிறார்கள். அவர்கள்ட்ட என்ன இருக்கிறது? கந்தவர்க்கு இருக்கிறது,
பிசின் தைலம் இருக்கிறது, வெள்ளை போல இருக்கிறது. ஆகினாலே இவர்கள் என்ன செய்தார்கள்? அவர் வியாபாரிகள், அவர்களிடத்தை விற்று போடும்னு சொல்லி யூதா தான் அந்த ஐடியாவை சொன்னான். அல்லேலூயா. அவனை தூக்கினார்கள். அவனை தூக்கும் போது அவன் எவ்வளவு கெஞ்சி இருப்பான், எவ்வளவு கதறி இருப்பான், எவ்வளவு பாடுபட்டிருப்பான், எவ்வளவு அழுதிருப்பான். ஆனால் இவர்கள் இரக்கத்தையே இல்லாமல், இரக்கமே இல்லாதவர்களாக அவனை 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். அல்லேலூயா. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உண்டாகி புயல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன அடிக்க ஆரம்பிச்சிச்சு? அவன் வாழ்க்கையிலே புயல் அடிக்க ஆரம்பித்தது. சொல்லான் போனான். அவனை அங்கே எகிப்தில் ஒருத்தன் வாங்கினான். யாரு? போத்திபார். யாரு? போத்திபார். போத்திபார் வாங்கி வீட்டிலே கொண்டு போய் வேலைக்காரனாக வைத்தான். சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். அவன் போனது நிமித்தம் அந்த வீடு என்ன செய்யப்பட்டது? ஆசீர்வதிக்கப்பட்டது. காரணம் என்ன? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. சகோதர சகோதரியே, நம்முடைய கர்த்தர் எப்போ நம்மோடு கூட இருப்பார்? நீ நினைப்பீங்க எல்லாம் அனுகூலமாக இருக்கும் போது. இல்லை, நம்முடைய பாடுகளுக்கு மத்தியிலே, நம்முடைய உத்தரவுகளுக்கு மத்தியிலே, நம்முடைய மோசமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே, நம்முடைய ஜீவியத்திலே சகோதரர்களால் பகைத்து விரோதித்து ஒதுக்கி எல்லாம் நம்மை புறக்கணிக்கிற வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூடவே இருப்பார். அல்லேலூயா. தாவீதின் வாழ்க்கையிலே அண்ணன்மார் எல்லாரும் வீட்டில் இருக்கிறார்கள். நல்லா புதித்து நல்லா அனுபவிக்கிறார்கள், நல்லா சந்தோஷமாக இருக்கிறார்கள். இவனோ காட்டிலே ஆடுகளை மேய்க்கிறான். அல்லேலூயா. புறக்கணிக்கப்பட்டவன், அற்பமாக எண்ணப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன். ஆனால் அவன் கர்த்தரோடு உறவாடி கொண்டிருக்கிறான், கர்த்தரோடு பழகுகிறான், அபிஷேகத்தால் நிரப்பப்படுகிறான். அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. அதனால இஸ்ரவேலின் தேசத்திலே அவனை ராஜாவாக கர்த்தர் உயர்த்துகிறார். இதே போலவே அல்லேலூயா இந்த யோசேப்பின் வாழ்க்கையிலே புயல் அடிக்க ஆரம்பித்தது. சரி, போத்திபார் வீட்டில் அங்கே போனானே, அங்கே போனதுனால என்ன லாபம்? கர்த்தர் கூட இருக்கிறார். ஆனால் போத்திபாரின் மனைவி இவளை கண் வைத்தார். என்னது? கண் போட்டு. எப்படி என்ன போட்டா? கண்ணையே போட்டுட்டான் மேலே. பிரைசலால், பிரைசலால். பரிசுத்தத்தை பாதுகாத்த, பரிசுத்தத்துக்காக வைராக்கி மறந்தாலும் யோசேப்பு அவனுடைய பரிசுத்தம் தொடர்ந்து அவனோடு கூட வந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நெருக்கடியான சூழ்நிலை, இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை, இப்படிப்பட்ட வேதனையான சூழ்நிலை, தகப்பனை விட்டான், தேசத்தை விட்டான், சவர்மாரால் பகைக்கப்பட்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே இவனுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை அப்படியே தின்ன வேண்டிய அல்வா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுருக்கலாம். ஆனால் அப்படி சாப்பிடவில்லை. அல்லேலூயா. இவ்வளவு பெரிய பொழாப்புக்கு நான் உட்பட்டு பாவம் செய்வது எப்படி? அது என்ன காரியம் உங்களுக்கு தெரியுமே? அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி இருப்பானே, ஆனால் அவன் எவ்வளவு மேன்மையாக இருந்திருப்பான், எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருப்பான், எவ்வளவு உலகப்பிரகாரமாக இன்பத்தை அனுபவித்திருப்பான். அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு வேளை இன்பத்துக்காக அவன் தன் தரிசனத்தை, தன் சொப்பனத்தை, எல்லா விதமான தேவனுடைய நோக்கத்தை, சித்தத்தை இழந்திருப்பான். ஆனால் அவன் அதற்கு உடன்படவில்லை. அல்லேலூயா. அதனாலே அவனுக்கு கிடைத்த லாபம் என்ன? விபச்சாரக்காரன் பட்டம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இப்படி வரலாமா, இப்படி ஒரு நிலைமை வரலாமா, எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சேன்னு அவன் சோர்ந்து போகலை, அழலை, கதறலை, கண்ணீர் வடிக்கலை. 105ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். என்ன சொல்லியிருக்காங்க? வாசிங்க. 22ஆம் வசனமா? சீக்கிரம் வாசிங்க. 105ஆம் சங்கீதத்தில் அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவருடைய வசனம் அவனை என்ன செய்தது? புடமிட்டது. பிரைஸ் தி லார்ட். பொன்னை புடமிடுகிறது போல, வெள்ளியை புடமிடுகிறது போல இந்த யோசேப்பை கர்த்தருடைய வசனம் என்ன செய்தது? புடமிட்டது. வசனம் அக்கினியா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இந்த வார்த்தை அக்னிமயமான வார்த்தை. அந்த வார்த்தை அவனை புடமிட்டது. எதுக்காக? சுத்த பொன்னாக விளங்கும்படியாக. அல்லேலூயா.
சிறைச்சாலைகளை போட்டார்கள். சிறைச்சாலைகளை போட்ட போது வேதம் சொல்றது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. போத்திபார் வீட்டிலே ஒரு ஆளுகை இருந்தது, அவனுக்கு ஒரு ஆளுகை கிடைத்தது. இப்போ இங்கே சிறைச்சாலைக்கு போன பிற்பாடு இவன் கைதிகளுக்கு மத்தியிலே அவன் விசேஷமான ஒருவனாக உயர்த்தப்பட்டு சிறைச்சாலையின் தலைவன் கண்களிலே தயவு கிடைத்து அந்த சிறைச்சாலையின் பராமரிப்பு போல அவன் கையில் வந்தது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, நாம் பரிசுத்தத்துக்காக நாம் வைராக்கியமாக இருப்போமானால் நம்மையே தேவன் என்ன செய்வார்? ஆசீர்வாதமான மழையை பெய்யத்தக்கதான ஒரு கார்மேகமாக நம்மை உருவாக்குவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சோத்திரம். அங்கே 2 வருஷம் போனாங்க, 2 வருஷம் போனதுக்கு அர்த்தத்தை சொன்னான், அதே அப்படியே நிறைவேறினது. அதனாலே இந்த சுயம்பாகியின் தலைவன் சோத்திரம் தூக்கில் போடப்பட்டான். இந்த சோத்திரம் பானபாத்திரக்காரன் தலைவன் என்ன செய்யப்பட்டான்? மறுபடி பார்வோனுடைய அரண்மனையில் போய் அவனுக்கு திராட்சை ரசத்தை கொடுத்தான். இப்போ பார்வோன் ஒரு சொப்பனத்தை கண்டான். மந்திரவாதி அழைத்தான், சோசியக்காரன் அழைத்தான், அங்கே உள்ள குறிசூழவன் அழைத்தான். எல்லாரும் வந்தார்கள். சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்ல முடியவே இல்லை. அல்லேலூயா. அப்பொழுதுதான் இந்த பானபாத்திரக்காரனுடைய மனதிலே யோசேப்பை பற்றி அவன் அறிந்து கொண்டான். யோசேப்பை பற்றி சொன்னான். யோசேப்பு வரவழைக்கப்பட்டான். அவன் பார்வோனுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது அவன் 30 வயது உள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. 13 ஆண்டுகள் இந்த யோசேப்பினுடைய பாதை, இவனுடைய ஜீவியம் எப்படி உருண்டு ஓடுனது என்று பாருங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்றது எல்லாம் சேவ் பண்ணி வஸ்திரமெல்லாம் மாற்றிருக்கலாம். ஆவிக்குரிய ஏகப்பட்ட அர்த்தம் இருக்குது. கதருக்கு நேரமில்லை. ஒரு புதிய ஒரு மனுஷனாக தேவன் அவனை மாற்றினதுக்கு புறம்பான தோற்றத்திலேயும் அவருக்கு மாற்றம், உள்ளான ஜீவியத்திலேயும் ஒரு மாற்றம். பார்வோனுடைய சந்நிதியில் போய் நின்றான். பார்வோன் கேட்டான், ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதுக்கு அர்த்தம் சொல்லுவாயாமே. அதுக்கு யோசேப்பு சொன்ன பதில் என்ன? நான் அல்ல, ஐயா நத்திங், நான் அல்ல. பவுல் சொல்லுகிறார், நான் அல்ல. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தின் ஆசைகளையும் சீராய்ந்திருக்கிறார்கள். அதுபோல அதே நேரத்தில் பவுல் இன்னொரு வசனத்தில் என்ன சொல்கிறார்? நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. நம்ம பாஸ்டர்யாவுக்கு பிடித்தமான வசனங்கள். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த அனுபவத்தை அன்றைக்கு சொப்பனத்தை கண்டு சொப்பனத்தை சொல்லி சந்தோஷமாக தன்னை மேன்மைப்படுத்தினான யோசேப்பு இப்ப பார்வோனுக்கு முன்னாடி சொல்லுகிறான், நான் அல்ல. யாரு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவா? உத்தரவு அருளி செய்வார். அல்லேலூயா. இப்பொழுது அவன் தேவனை முன்னிறுத்துகிறான், தன்னை ஒன்றுமில்லை என்று ஒத்துக் கொடுக்கிறான். எப்படி அர்த்தத்தை சொன்னான்? அதை சொன்னது நிமித்தமாக அதுக்கு ஒரு விடையும் சொன்னான், அதுக்குரிய சோத்திரம் நிவாரணமும் சொன்னான். ஒருவனை தேர்ந்தெடுத்து விளைகிறதான நல்ல காலத்தில் விளைகிற சோத்திரம் தானியத்தை சேர்த்து வைக்கணும், பஞ்ச காலத்தில் அதை பயன்படுத்தணும், அப்போ தான் தேசம் நன்றாக இருக்கணும்னு சொன்னான். அதற்கு நீதாப்பா தகுதி என்று சொல்லி அவனை அதிபதியாக பார்வோன் உயர்த்தினான். அல்லேலூயா. பார்வோன் உயர்த்தினது மாத்திரமல்ல, 7 ஆண்டுகள் செழிப்பான ஆண்டுகளாக இருந்தது. மழை பெய்தது, நன்றாக விளைந்தது. 7 ஆண்டு பஞ்சம். பஞ்சத்திலே இந்த யோசேப்பு கார்மேகமாக அவனுடைய குடும்பத்துக்கும் அவனுடைய அண்ணமார் குடும்பத்துக்கும் அங்கே பக்கத்தில் இருந்த எல்லா தேசத்துடைய குடிமக்களுக்கும் அவன் ஆசீர்வாதமான பாத்திரமாய் விளங்கினான். அல்லேலூயா. எல்லாருக்கும் தானியத்தை கொடுத்தான், எல்லாரையும் போஷிப்பித்தான், எல்லாருக்கும் அவன் ஆசீர்வாதமாய் விளங்கினான். காரணம், அவன் மென்மேகமாய் இருந்தவன் இப்ப கார்மேகமாய் மாற்றப்பட்டான். அவன் வாழ்க்கையிலே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உண்டாகி புயல் அடித்து அவனை கார்மேகமாய் மாற்றினது. அவன் மூலமாக ஏராள ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதனாலே மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியிலே பொழியும். கர்த்தர் இந்த வசனம் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.